ஹை கைஸ், டுடே டாபிக் இஸ் ஆக்சிஜன் டிசோசினேஷன் கர்வ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங் பைபாஸ் டைமில் வந்து ஆர்பிசிலேருந்து டிஷ்யூக்கு எவ்வளோ வந்து CO2வும் O2வும் போபிஸ் அண்டு பிக்கப் அண்டு லோடு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு பேர் தான். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஷிஃப்ட் கர்வ்னு சொல்லுவாங்க, ரைட் ஷிஃப்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர், pH, CO2, 2, 3 DPG. டெம்பரேச்சர்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஹைப்போதெர்மியா அண்ட் ஹைப்பர்தெர்மியா. ஹைப்போதெர்மியால இருக்கும்போது கர்வ் வந்து லெஃப்ட் சைடுல ஷிஃப்ட் ஆகும். ஹைப்பர்ல இருக்கும்போது கர்வ் வந்து ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிஹெச் மெட்டபாலிக் அசிடோசிஸா இருந்துச்சு அப்படின்னா கர்வ் வந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். பிஹெச் வந்து மெட்டபாலிக் ஆல்கலோசிஸா இருந்துச்சு அப்படின்னா கர்வ் வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். CO2 வந்து ஹைப்பர் கார்பியா இருக்கும்போது கர்வ் வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகும். அதே ஹைப்போ கார்பியா இருக்கும்போது கர்வ் வந்து லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும். அடுத்து வந்து 2,3